திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அமெரிக்காவுக்கு போனார். அங்கே தமிழ் சங்கத்தில் கலந்துக்கிட்டாரு. அதில் பேசினார். பேசும்போது வந்து அதாவது தமிழர்கள் வந்து அதாவது மதத்தால் கிறிஸ்தவராக இருக்கக்கூடாது, முஸ்லீமாக இருக்கக்கூடாது, தமிழங்கிற அடிப்படையில் வந்து நீங்கள் பறந்து விரிந்து இருக்கணும். அதே சமயத்தில் வந்து அமிர்தமே கிடைத்தா கூட நம்ம வந்து அதை பகிர்ந்து நம்ம வந்து சாப்பிடணும். அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கணும். உலக அளவில் நம்ம வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குள்ளால நம்மளை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்க கூடாது. உலக அளவில் நம்ம இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசியிருந்தார். உடனே நம்ம ஏற்கனவே நான் பேசியிருந்தது மாதிரியே ஐயகோ அவர் வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக பேசிவிட்டார். அவர் வந்து அந்த அமைப்பே வந்து தமிழ் அமைப்பே வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் அவர் எப்படி கலந்துக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. அது ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே கலந்துக்கிட்ட ஒரு அமைப்பு. அவருக்கே பாராட்டெல்லாம் தெரிவித்து அவரை சந்தித்த ஒரு அமைப்பு. அது அமைப்பினுடைய நிர்வாகிகளாம் சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி வானதி சீனிவாசனும் அந்த நிகழ்ச்சியிலெல்லாம் அந்த அமைப்பினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துருக்காங்க. இன்னும் பல தலைவர்களும் கலந்துருக்காங்க. ஸ்ரீதர் வெம்பு அவர்லாம் கலந்துருக்காரு. உடனே அவர் வந்து இந்துத்துவாவுக்கு எதிரான ஆளு, இது தமிழனுக்கு அதாவது இந்துத்துவாவுக்கு நேர எதிரான ஆள், இந்தியாவுக்கு எதிரான ஆள் அப்படி இல்லாமல் சொல்ல முடியும். அப்படி இல்லை. அவர் அந்த அமைப்பில் அவர் கலந்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடியும் பலர் கலந்துக்கிட்டாங்க. பின்னாடி இன்னமும் இப்போ இன்னும் மேலும் பலர் கலந்துக்க போகிறாங்க. ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கலந்துக்கும் போது மட்டும் அது பேசுபடும் பொருளாகுது. அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அந்த அளவுக்கு அவருடைய உயரம் வந்து அதிகமாக இருக்குது. அவர் எதில் கலந்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு விவாத பொருள் ஆகுதுங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் நம்ம கொள்ளணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் திசை மாறி போயிட்டாரு. தமிழர் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து முஸ்லீம்களெல்லாம் வந்து தமிழருடைய இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா, தமிழர் வழிபாட்டு முறைகள் எல்லாம் வந்து முஸ்லீம்களை ஏற்றுக்கிட்டாங்களா, அவங்கள எப்படி வந்து முஸ்லீம்களை தமிழர்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கால தாமதமானாலும் திரு ரங்கராஜ் பாண்டே மாதிரியானவங்களெல்லாம் இந்த கேள்வியை வச்சுருக்காங்க, விவாத பொருளாகியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த விஷயத்த பார்க்கும்போது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வருஷமாகவே நம்ம ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கோம். தமிழன்னு சொல்லக்கூடியவங்க வந்து தமிழ் கடவுள் முருகனை தான் வழிபடணும். தமிழ் கடவுள் தான் முருகன் அல்ல. தமிழ் கடவுளை வழிபடாதவர்கள், தமிழர் திருநாள் பொங்கல் அதை கொண்டாடாதவர்கள், தமிழ் பெயர்களை வைக்காதவங்க, தமிழ் மரபு கலாச்சாரத்தை பின்பற்றாதவங்க, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எப்படி தமிழர்கள்லேயும் அவங்கள அடையாளப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பார்வை உண்டு. இதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அதே கருத்தை இப்போ ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்கள் வந்து அண்ணாமலைக்கு எதிராக விஷயத்தை கக்குவதற்காக மட்டுமே இதை வந்து கையில் எடுத்திருக்காங்க, பயன்படுத்துகிறாங்க, பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி அது பேசுகிறாங்கல்ல அப்படின்ட்டு. நோக்கம் வேற ஒன்றும் கிடையாது. சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப எளிமையானது. தமிழர்களால் அதாவது வழிபாட்டால் தான் ஒருத்தர் முஸ்லீமாக போயிருக்கா, வழிபாட்டால் தான் ஒருத்தர் கிறிஸ்தவராக போயிருக்கார். அவர் வந்து நம்முடைய கோலம் போடக்கூடிய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நெத்தியில பொட்டு வைக்கிறது, நம்முடைய வாழ்வியல் முறை, தமிழனுடைய வாழ்வியல் முறை, இதெல்லாம் அவங்க வந்து அதாவது தமிழ் கடவுளை வழிபடுறது, கூடவே ஒரு அல்லாவே வழிபட்டு போட்டோம், ஒரு இயேசு கிறிஸ்துவை வழிபட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தமிழ் கடவுளையே அந்த முருகனையே கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசும்போது தான் நமக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வருது. இந்த நாட்டுக்கு எதிராக விஷயத்தை கக்கும்போது தான் பிரச்சனை வருது. மற்றபடி அவங்க கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அதனால் நமக்கு எதிரி அப்படின்னு நம்ம யாரையும் பார்த்தது கிடையாது. எங்கள் குடும்பத்திலே பாதி பேர் கிறிஸ்தவங்க. அதனால் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒன்று இது கிடையாது. நீங்கள் கிறிஸ்தவராக மதம் மாறி போன உடனே குடும்பமே இல்லைன்னு போயிட்டாங்க, அவ்வளோதான். மத ரீதியாக தான் பாகிஸ்தானுக்கு ஆதரிப்போம், எங்கள் மத ரீதியாக தான் நாங்கள் வெள்ளைக்காரனுக்கு நாங்கள் காவடி தூக்கம்னு சொல்லும்போது நமக்கு அது பிரச்சனையாகுது. இந்த விஷயத்த வந்து ரங்கராஜ் பாண்டே மாதிரியானவங்க வந்து கையில் எடுத்து பேசியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சொன்னதில் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும். இதில் வந்து பாஜகவினரும் பலரும் ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், பாதை மாறிவிட்டார், பிசறி விட்டார், இடறி விட்டார் அப்படிலாம் சொல்லி திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை வந்து வசை மாறி பொழிந்திருந்தார்கள்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பாஜக பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஒரு மதசார்பற்ற கட்சி தான். ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை கூட புரியாமல் தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றியது. அதாவது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பொதுவான ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. உண்மையான மதசார்பின்மையை நாங்கள் தான் வந்து கடைபிடிச்சிட்டு வரோம்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோ வருஷமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். சீடோ செக்குலரிசம் அப்படிங்கிற கான்செப்டில் அதை போலி மதசார்பின்மையை தான் காங்கிரஸ், திமுக மாதிரி, கம்யூனிஸ்ட் மாதிரியானவங்க கடைபிடிக்கிறாங்க. கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு தாஜா பண்ணுறாங்க, இந்துக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. இதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் எல்லோருக்கும் சமமாக இருக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய, இந்துக்களுக்கு மட்டுமே நீ வந்து தப்பு செய்தாலும் இந்துக்களை தூக்கி முடியும்னு சொல்லவே இல்லை. தப்புன்னா நெட்டிக்கணும் திறப்பினும் குற்றம் குற்றமே, அவ்வளோதான். அது இந்துக்காரன் செய்தாலும் தப்பு தான், கிறிஸ்தவன் செய்தாலும் தப்பு தான், முஸ்லீம் செய்தாலும் தப்பு தான்.
அதே மாதிரி ஒரு பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் அது கிறிஸ்தவராக இருந்தாலும் அவன் பக்கம் தான் நிற்கணும், முஸ்லீமா இருந்தால் அவன் பக்கம் தான் நிற்கணும், இந்துக்காரனா இருந்தால் இந்துக்கள் பக்கம் நிற்கணும். அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குறோம். இதைத்தான் நம்ம வந்து ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கோம். அதனால திரு அண்ணாமலை இப்போ இந்து முன்னணி அப்படின்னா இந்துக்களுக்கானது, முஸ்லீம் லீக் அப்படின்னு சொன்னா அது வந்து அவன் முஸ்லீம்களுக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க. அவங்க இந்த நாட்டை இன்னொரு தடவை கூறு போடணுங்கிற நோக்கத்துக்காக அன்றைக்கு வந்து முகமது அலி ஜின்னா உருவாக்குன அந்த முஸ்லீம் லீக்குங்கிற கட்சி பாகிஸ்தானுக்கு கூறு போட்டு போனாங்க. அதனுடைய மிச்சம் சொச்சம் தான் இப்போ வச்சிருக்குது. இப்போ வச்சிருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கும் அதே ஃபார்மலா அதை தான் அவங்க முன்னெடுத்துட்டு போறாங்க. அதனால அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதில் அமைச்சராலும் சரி, எலெக்ஷன் நின்னாலும் சரி, இந்துக்கள் ஓட்டு வாங்கி வெற்றி பெற வேண்டியது, அப்புறம் வந்து உட்கார வேண்டியது, அதுக்கு பிறகு இந்துக்களுக்கே துரோகம் பண்ண வேண்டியது, இதைத்தான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அவங்க செயல்படுவாங்க. அதாவது ஜாஜகான்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, யாருக்காண்டு செயல்படுவாரு? செயல்படுறான்னு பாருங்க. இந்துக்களுக்கு ஒரு காலமும் இவங்க எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. அதை வந்து அந்த கட்சி வந்து நான் மதசார்பற்ற கட்சின்னு வெளியே சொல்லிட்டு இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி எல்லோருக்குமான ஆட்சியை தான் பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா மாநிலங்களும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற அடிப்படையில தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, செய்துட்டு இருக்காங்க, நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஜல் ஜீவன் திட்டத்தில் நாங்கள் வந்து இது கொடுக்க மாட்டோம், கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் அந்த மோடி மருந்தகத்தில் மருந்து தரமாட்டோம், கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் சேர முடியாது அப்படியே வச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுல்ல. எல்லா இடமும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற மாதிரி தான் பரந்துபட்ட ஒரு மனப்பான்மையில தான் இருக்கணுங்கிறது தான் பாஜகவினுடைய சித்தாந்தமும் அதுதான். அதைத்தான் திரு அண்ணாமலையும் கையில் எடுத்திருக்காரு. அதைத்தான் அவர் சொல்றாரு. அங்க போய் அவர் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பாகுபாடு வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொன்னது தப்பா? உடனே இந்துக்களுக்கு எதிராக போய்விட்டா, இந்துத்துவாவுக்கு எதிராக போய்விட்டான்னு சொல்றதுல எந்த விதத்திலையும் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஒருவேளை நீங்க வந்து இதை நியாயப்படுத்தி இல்ல பாஜக வந்து இந்துக்களுக்கான கட்சி தான் அப்படின்னு சொல்லி, பாஜக இந்துக்களுக்கான கட்சின்னு கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கான், பாஜக இந்துக்களுக்கான கட்சின்னு முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா பாஜக இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லி இந்துக்காரன் ஒரு நாள் நம்பினதே கிடையாது. அவன் நம்பியிருந்தா எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கணுமே, போடவே மாட்டான், போட போறதே இல்லை. இன்னொரு காரணம், பாஜக இந்துக்களுக்கான மட்டுமான கட்சி கிடையாது. இந்துக்களுக்கு பாதிப்பு வந்தா அதற்கும் குரல் கொடுக்கும், அவ்வளவுதான். அந்த கட்சி குரல் கொடுக்கும். ஏன்னா இந்துக்களுக்கு பாதிப்பு வரும்போது மட்டும் நம்ம மற்ற கட்சிகள் எல்லாம் நவதோரத்தையும் மூடிக்கிட்டு கிடக்கு. அந்த இடத்துல இதுவும் கட்சி இந்த பாஜகவும் அப்படி இல்லாம மாறுபட்டு அது குரல் கொடுக்குது, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் உண்மையும் கூட. பாஜக இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி யாராவது நம்பினீங்கன்னா, வேலூர் இப்ராஹிமுக்கு அங்கே என்ன வேலை, டெய்ஸி அக்காவுக்கு இங்கே என்ன வேலை, பாஜகவில் என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அதனால அப்படி கிடையாது, எல்லோரும் இதில் இருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இந்துக்களுக்கு மட்டுமான கட்சி மாதிரின்னு சொல்றதை விட கிறிஸ்தவங்களுக்கு எதிரான கட்சி, முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை மோடிக்கு எதிரான ஆன்டி மோடி குரூப், இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் மதவெறி கும்பல்கள் எல்லாம் பரப்பிச்சுது. அதை வந்து தமிழிசை அவங்க வந்து மாநில தலைவராக இருந்த போது தான் அந்த சதி திட்டம் அரங்கேறியது. அதுல இருந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க. எல்முருகன் வரைக்கும் இது தமிழகத்துல நடைமுறையா நீடிச்சுது. அண்ணாமலை வந்த பிறகு அதை ஒன்று உடைச்சு எல்லாம் பண்ணாரு. கடைசியில் அவரையும் ஓச்சிப்பிட்டீங்க. அவரை வச்சு பாஜகவில் ஏதாவது நல்லது நடக்கும், பாஜக ஆட்சி பிடிக்கும்னு நம்ம கனவு கண்டுட்டு நடந்தோம். அதில் மண்ணை வாரி போட்டுட்டீங்க. இப்போ அவர் தனியாக போய் ஏதாவது பண்ணிட்டு போறாரு, விடுங்க. அவர் திருப்பி அதில் போய் நோண்டிக்கிட்டு தெரியுது, அர்த்தம் இருக்காதுன்னு அது எதாவது அவர் எதை செய்தாலும் அதை விமர்சனம் பண்றாருன்னா அவர் வந்து அந்த அளவில் பேசுபடு பொருளாக இருக்காருங்கிறத மீண்டும் ஒரு முறை நாம வந்து உணர்ந்துக்க வேண்டும்.